காலில் ஆங்கிள் ஜாயிண்ட்ல நம்ம பாதத்துக்கு மேல இருக்கிற அந்த கணுக்கால் அந்த பகுதியில வந்து முன்னாடி எப்போவாவது ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் விளையாடுறப்ப மட்டும் கொஞ்சம் கால் வீக்கா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா மற்ற டயத்தில் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருந்துட்டு வந்துட்டு ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப நேரம் நின்னாலே வலிக்குது, படி ஏறுறப்பெல்லாம் வலிக்குது, கால் ஸ்லிப் ஆகிறத விட வலி பிரச்சனை எனக்கு இப்போ அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஆங்கிள் ஸ்ப்ரெயினா இருந்து இப்ப ஆங்கிள் ஜாயிண்ட்ல இருக்கிற மூட்டுகளை பாதிக்கிற ப்ராப்ளமா இருக்கலாம். அதாவது ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து மேல டிபியான்ற அந்த நீளமான எலும்பு, கீழே டேலஸ்னு ஒரு சின்ன எலும்பு, அது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த ஆங்கிள் ஜாயிண்ட். அந்த மூட்டுல அந்த வெயிட் பேரிங் ஏரியா, நம்ம நிக்கிறப்ப கால் ப்ரெஷர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேலஸ்ங்கிற அந்த சின்ன எலும்பு மேலதான் லோடிங் வருது. இப்போ அந்த லிகமெண்ட் சைட்ல இருக்கிற 2 லிகமெண்ட் நம்ம காமனா கால் அப்படி ட்விஸ்ட் ஆகி விழுந்தா லிகமெண்ட் ஸ்ப்ரெயின் ஆகுது. அந்த லிகமெண்ட் வீக் ஆயிருச்சுன்னா அந்த எலும்புக்கு போற ப்ரெஷர் அதிகமாகி அந்த டேலஸ்ல வந்து போன்லயே ஒரு தேய்மானம் மாதிரி வரலாம். ஸோ இந்த கண்டிஷன் பேர் வந்து ஓசிடி டேலஸ், ஆஸ்டியோ கான்ட்ரைட்டிஸ் டெசிகன்ஸ் டேலஸ். நம்ம இந்த மற்ற சொல்லுவாங்கல்ல ஓசிடின்னு சொல்லிட்டு, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், அந்த ஓசிடி இல்லாம இது வந்து ஆஸ்டியோ கான்ட்ரைட்டிஸ் டெசிகன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் டேலஸ் போன்ல வரலாம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஆஸ்டியோ கான்ட்ரைட்டிஸ் டெசிகன்ஸ் அதர் போன்ஸ்லயும் வரலாம், முழங்கால்ல எல்போல அந்த மாதிரி மற்ற போன்லயுமே வரலாம். இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இது வந்து அது ஆரம்பத்திலேயே கரெக்டாக கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணிட்டோம்னா இது வந்து ஆங்கிள் ஆர்த்ரைட்டிஸாக போகாமல் தடுக்கிறதுக்கு இதை வந்து ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறதும் அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதும் அவசியம். இப்போ இந்த ஓசிடி டேலஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். என்னன்னா இந்த டேலஸ்ங்கிறது அந்த ஆங்கிளில் இருக்கிற அந்த மூட்டு எலும்பு, அந்த எலும்பு வந்து ஒன்று விழறப்பவே அடிபடுறப்பவே அந்த எலும்புலையும் அடிபட்டிருக்கலாம், இல்லை அந்த டயத்தில் அந்த எலும்புக்கு ஒன்றுமே ஆகலை, அப்போல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, அப்போ ஜவ்வு மட்டும்தான் பாதிப்பு இருந்தது, அந்த பாதிச்ச ஜவ்வுனால கால் வீக் ஆகி காலப்போக்கில் இந்த டேலஸ்ல பாதிப்பு வந்திருக்கலாம். ஸோ எப்படி வந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக வந்ததுன்னா ஆப்வியஸ்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து உடனே மாவு கட்டு போடுறது, ஃபுல்லா ரெஸ்ட் கொடுத்துட்றதுன்னு அதை சரி பண்ணிடலாம். இது இன்னொரு விதமா வந்தது, ஸ்லோவாகி வந்ததோ இல்லை ஃப்ரெஷ்ஷா வந்து அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணது பத்தாம லாங் டேர்மா வந்து பெயின் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகாம தடுக்க வேண்டியது அவசியம். பொதுவாக இதோட ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப எக்ஸ்ரேல ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக இருந்தால் தான் எக்ஸ்ரேல தெரியும். அதாவது மூட்டே தேஞ்ச ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு, இல்லைன்னா அந்த டேலஸ்ல ஒரு குட்டி பீஸ் வந்து டிட்டாச் ஆகி லூஸ் பாடியாக மாறிடுச்சு, அந்த அளவுக்கு இருந்ததுன்னா அது நம்மளுக்கு எக்ஸ்ரேல தெரியும். இல்லைன்னா எக்ஸ்ரேல பெருசாக ஒரு மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும், எம்ஆர்ஐ தான் அது வந்து கிளியர் கட்டாக என்னன்னு தெரிய வரும். அதில் ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எம்ஆர்ஐல வந்து ஒரு சிக்னல் சேஞ்ச் மட்டும் தெரியும். அதாவது மற்ற இடங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கும், இந்த இடம் ரொம்ப ப்ரெஷர் ஆகிற இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு வீக்கான மாதிரி ஒரு சேஞ்ச் தெரியும். அதுக்கப்புறம் அது கரெக்டாக டீலினியேட் ஆகி குறிப்பு இந்த இடம் மட்டும்தான் வீக் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் அதோட சர்ஃபேஸ், அதோட கவரிங் வந்து கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜ் வரும். அது கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா தான் அது ஒரு தனி பீஸா டிட்டாச் ஆகுறது, லூஸ் பாடி ஆகிறது. அதுக்கப்புறம் அது லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டேஜ். ஸோ இப்போ இதில் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து நாள்பட ஆங்கிள் பெயின் இருக்கு, நடக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கு, அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா இதை எவாலுவேட் பண்ண வேண்டியது அவசியம். ரீசெண்டாக ஒருத்தர் வந்து அவர் இந்த ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி பண்றவர், அவர் ஸ்போர்ட்ஸ்ல வீக்கெண்ட்ல விளையாடுறப்ப ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆச்சு. அப்போ அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா வலிக்கல, இல்லைன்னா விளையாடுறப்ப மட்டும் காலுக்கு கிரிப் பேண்டேஜ் போட்டுட்டு விளையாடுவாரு. ஸோ அப்படி இருந்தது பார்த்தா இப்போ வந்து ஒரு ஈவெண்ட்லயும் ரொம்ப நேரம் நிக்கணும், 2-3 hours நிக்கணும் வீடியோல. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு நிக்க முடியல, ஏன்னா அது வெயிட் வேற 2 kg 3 kg அதை வச்சுட்டு வீடியோலாம் எடுக்கு, அது பார்த்தா முடியல, ரொம்ப நிக்க முடியல. இப்போ வந்து கால் லேசா வீங்க கூட ஆரம்பிக்குது, இப்போ கிரிப் பேண்டேஜ் போட்டு போனாலும் கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை ஃபர்ஸ்டே பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் தெரியும் இவருக்கு இந்த மாதிரி ஆங்கிள் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு, பட் அது பெருசா கண்டுக்கல, நம்ம கிரிப் பேண்டேஜ் போட்டா பரவாயில்ல இல்லைன்னு போனது. இப்போ பார்த்தா அது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு 2-3 வருஷத்துல. இப்போ வந்து அது கண்டிப்பா சர்ஜரி பண்ணுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. என்னன்னா இந்த ஆங்கிள் அந்த டேலஸ் ஓசிடி வந்து வெறும் இப்போதான் அந்த எம்ஆர்ஐல வந்து மைல்டு ஸ்டேஜா தான் இருக்கு அப்படின்னா மேபி அந்த மாதிரி மெடிசன்ஸ், கிரிப் பேண்டேஜ், ரெஸ்ட்ல சரி பண்ண முடியும். பட் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னாலே சர்ஜரி தான் பண்ணும். சர்ஜரியில என்ன மாதிரி சர்ஜரின்றது அது ஸ்டேஜை பொறுத்து இருக்கு. இப்போ அது ஃபுல்லா அந்த டோம் கொலாப்ஸ் ஆகலைன்னா வெறும் நம்ம ரீட்ரோகிரேட் ட்ரில்லிங் சொல்லிட்டு
இந்த கீ ஹோல் மூலமா அதை பார்த்துட்டு சின்னதா அந்த ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம்னா அந்த வீக்கா இருக்க இடத்துல புது எலும்புகள் வளர்ந்து அதை ஃபில் பண்ணிடும். ஸோ அதுல சரியா போயிடும். இல்ல அது கொஞ்சம் நல்ல டிஃபெக்ட் பெருசா இருக்கு, 1 சென்டிமீட்டர் அளவுக்கு பெருசா வந்துருச்சுன்னா நம்ம கிராஃப்ட் மாதிரி போன் எடுத்து அந்த இடத்துல வச்சு ஃபில் பண்ணி பண்ணணும். அது போன் கிராஃப்டிங். ஒரு சிலருக்கு அது தனி பீஸா லூஸ் பாடியாவே மாறிடுச்சுன்னா அப்போ வந்து அந்த சர்ஜரி பண்ணி அந்த லூஸ் பாடி ரிமூவ் பண்ணிட்டு அங்க வந்து திருப்பியும் புதுசா வந்து போன் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம போன் மேரோ ஆஸ்பிரேட் கான்சென்ட்ரேட் பிமேக் மாதிரி ப்ரொசீஜரோ வேற இடத்துல இருந்து போன் எடுத்து அங்க வைக்கிறதோ அந்த மாதிரி கிராஃப்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப ஆர்த்ரைட்டிஸே வந்துருச்சுன்னா அது சிவியாரிட்டி அதிகம். ஸோ அப்போ வந்து ஆங்கிள் ஜாயிண்ட் ஃபியூஷன் அந்த மாதிரி சர்ஜரி பண்ணணும். அது வந்து ஓசிடியில் வராது, அது ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற அடுத்த கேட்டகரியில தான் நம்ம அதை டீல் பண்ணணும். ஸோ ஓவராலாக சொல்றது என்னன்னா, இந்த ஆங்கிள் ப்ராப்ளம் இருக்கு, ஆங்கிள் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு, கால் நடந்தா எனக்கு பயமா இருக்கு, வலிக்கு விழுந்துடணும்னு இருக்கு, ஈரமா இருக்க இடத்துல போறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல ரொம்ப நேரம் வந்து ஒரு ஷாப்பிங் போறோம், ஒரு 1 டே ஃபுல்லா கோயில்ல லைன்ல நிக்கிறோம், ஏதாவது நிக்கிறோம், கால் வீங்குது வலிக்குது அப்படின்னா கண்டிப்பா இதை இக்னோர் பண்ணாம ஒரு தடவை என்ன ஸ்டேஜ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கானோ, அப்படி இருந்தா என்ன லெவல்ல இருக்கணும் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஏர்லியரா பார்த்தோம்னா அது ட்ரீட்மெண்ட் சிம்பிள். அது மோசமாக அடுத்து மாத்திரை மருந்து பெல்ட்டை தாண்டி அடுத்த ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் கீ ஹோல் சர்ஜரி, அப்புறம் இல்லைன்னா அப்புறம் ஓப்பன் சர்ஜரின்னு அது சிவியாரிட்டி அதிகமாயிரும். ஸோ அப்புறம் பர்மனன்ட் ப்ராப்ளம் மாதிரி அது வந்துடும். அதனால அந்த மாதிரி யாருக்காவது இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆங்கிள் ப்ராப்ளம் பெயினோட இருக்காங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் பிளேயரா முன்னாடி இருந்தாங்க, இப்போ ஆங்கிள் பெயின் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு தடவை டாக்டர் பார்க்க வேண்டியது அவசியம். தேவைப்பட்டா அதுக்கான எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தும் பார்த்துக்கிறது நல்லது. தேங்க்யூ.